ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். கிருஷிக்கு இப்போ ரொம்பவே உடம்பு முடியலை. ஸோ சிந்தாமணி மூலிமா ரோகிணி ஹாஸ்பிட்டலுக்கு எங்கேயும் கூட்டிகிட்டு போகாமல் வீட்டிலே தெரிஞ்ச டாக்டரை வர வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. இன்ஜெக்ஷனும் போட்டு பார்த்தாங்க. ஆனால் செட் ஆகவே இல்லை. அதே மாதிரி ஹெவி ஃபீவராக இருந்துக்கிட்டே இருக்குது கிருஷிக்கு. திரும்பவும் டாக்டருக்கு கால் பண்ணி கேட்டதுக்கு அதில் லாஸ்ட்டாக ஒரு இன்ஜெக்ஷன், அதாவது டேப்லெட் எழுதியிருக்கேன், அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிட்டாங்க. இப்போ கிறிஷ் ரொம்ப தூக்கத்திலே புலம்பிகிட்டு இருக்கானா. ஸோ முத்துவையும் மீனாவையும் பார்க்கணுன்னு கிறிஷ்க்கு ஏக்கம் வந்துருச்சு. அந்த ஏக்கத்திலே ரொம்பவே அதிகமாக ஃபீவர் ஆகிட்டே இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ தான் அவங்களுடைய பாட்டி வராங்களா. கிறிஷோட பாட்டி வந்த உடனே என்னாச்சு கல்யாணி அப்படின்னு. அம்மா, இவன் முத்து மீனாவை பேரை சொல்லி புலம்பிகிட்டே இருக்காமா அப்படின்னு. ஏய், குழந்தைக்கு அவங்கள பார்க்கணுன்னு ஏக்கம் இருக்காதா? இவ்வளோ நாள் அங்கே இருந்தான், நீயும் அங்கே இருந்த, எப்படியோ ஒன்று சமாளிச்சுட்டு இருந்தோம். இப்போ உண்மை தெரிஞ்சதுனால உன்னையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க. கிருஷி உன் கூடவே இருக்கான். உன் கூடவே கிருஷி இருந்தாலும் இப்போ உன்னுடைய ஞாபகம் அவனுக்கு வருதா பார்த்தியா? என் கூட இருக்கும்போதெல்லாம் என் அம்மா கிட்ட போகணும்னு அடம் பிடிப்பான். இல்லைன்னா முத்து மீனா கிட்ட போய் சந்தோஷமாக இருப்பான். இப்போ நீ கூடவே இருக்க. உன்னை விட முத்துவும் மீனாவும் இப்போ அவனுக்கு முக்கியமாக போயிட்டாங்க. அவனும் ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது. அவனுக்கும் எல்லா விஷயமும் தெரியும். தெரிஞ்சதுனால தான் இப்படி அவங்களே நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் உண்மை அவனுக்கு என்ன நடக்கிற விஷயங்கள் அவனுக்கு தெரிஞ்சாலும் அவனும் ஒரு மனுஷன் தானே. அவனுக்கும் எல்லாமும் தெரியும். சின்ன பையனும் கிடையாது. அதே அளவுக்கு அவனுக்கு நடக்கிறது என்னன்னு புரியாமல் இருக்கவும் தெரியாது. ஸோ அவனுக்குமே எல்லாமும் தெரியும். அதனாலேயே முத்து மீனா கிட்ட இருக்கணும்னு ஆசைப்படுறான். ஏன், முன்னை விட அவங்க தான் முக்கியம்னு கிருஷ் நினச்சிட்டு தான் இருந்தான் ஒரு கட்டத்துக்கு மேலே. இப்போது அதனால தான் அவங்க கூட இனி போகவே முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே அவனுக்கு அவங்கள நினச்சி ரொம்ப ஹெவி ஃபீவராக அடிச்சுக்கிட்டே இருக்குது. இது குழந்தைங்களுக்கு வர ஒரு ஏக்கம் தான். இதை சரி பண்ணிட்டாவே அவனுடைய ஃபீவர் சரியாயிடும் அப்படின்னு சொல்லவும், என்னம்மா சொல்கிற நீ? அப்போது அந்த முத்துவையும் மீனாவையும் கூட்டிகிட்டு வந்து கிருஷை பார்க்க வைக்கணும். அப்போ தான் இவன் ஃபீவர் போகும்னு சொல்கிறியா அப்படின்னு. ஆமாண்டி, அதுக்கு வழி இதுதான். இல்லைனா நீ எத்தனை ஊசி போட்டாலும் அவன் உடம்பு அது ஏற்றுக்காது. முத்து மீனா பார்த்தா மட்டும்தான், அவங்களுடைய குரலை கேட்டால் மட்டும்தான் இவனோட ஃபீவர் சரியாகும் அப்படின்னு. அம்மா, என்னம்மா நீ இப்படி சொல்கிற அப்படின்னு. வேறு என்னடி பண்ண முடியும்? வேறு எதுவுமே நீ பண்ண முடியாது. நீ வேணா பாரு. இப்படியே நீ பொழுதன்னைக்கு இருந்தால் கூட அவனோட ஃபீவர் கொஞ்சம் கூட குறைய போகிறதே கிடையாது. முத்து மீனா குரலை கேட்கட்டும். அடுத்த நிமிஷமே அவன் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீவர்லேருந்து சரியாகி எழுந்திரிச்சு உட்காடுறானா இல்லையான்னு பாரு. பாவண்டி, சின்ன பையன். இப்படியே சொடங்கி படுத்துக்கிட்டே இருந்தால் அதிகமாக ஃபீவர் அடிச்சுக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ. இதுக்கு மேலேயும் ஃபீவர் அடித்தா அவனுக்கு கண்டிப்பாக ஃபிக்ஸ் வர சான்சஸ் இருக்குடி. ஃபிக்ஸ் வந்தால் அப்புறம் குழந்தைங்களுக்கு என்ன நடக்கும்னே தெரியாது. இங்கே பாரு, இது எல்லாத்தையும் தடுக்கணும்னா நீ முத்து மீனாவை பார்த்து போய் முதல்ல கிருஷியை பக்கம் கூட்டிகிட்டு வா. அப்படி உன்னால் முடியலன்னா சொல்லு, நான் போகிறேன். நான் போய் முத்து மீனா கிட்ட பேசி அவங்கள கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, நானும் போக வேண்டாம், நீயும் போக வேண்டாம். அவங்கள நேர்லெல்லாம் பார்த்து கூப்பிட வேண்டாம். நான் வேணா கால் பண்ணிக்கி மீனாவுக்கு விஷயத்த சொல்லி பார்க்குறேன். கிருஷ் மேலே அக்கறை தான் பார்த்துட்டு போகட்டும். அவங்க வருவாங்க. கிருஷ்காக வேணாலையும் கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அங்கேருந்து, சரிம்மா நீ இந்த டேப்லெட் அவனுக்கு கொடு, நான் மீனாவுக்கு கால் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு ரோகிணி எந்திரிச்சு பின்னாடி சைடு போகிறாங்க. அப்போ தான் மீனா, என்ன இவ எதுக்கு நமக்கு கால் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கால் எடுக்காமே விட்டுடுறாங்க. அப்போ தான் முத்து இருந்துக்கிட்டு, என்ன மீனா கிச்சனை சமைச்சிக்கிட்டு ஃபோன் அடிக்கிறது கூட ஞாபகம் இல்லையா? இல்லை காது கேட்கலையா? ஃபோன் அடிக்கிறது பாரு, எடுத்து பேசு அப்படின்னவும், ஏங்க அந்த கால் ஒன்றும் எடுக்க வேணாம் விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு மீனா, யார் அப்படி கால் பண்ணுறாங்க அப்படின்னு. ஏங்க எல்லாம் அந்த ரோகிணி தான், விடுங்க அப்படின்னு சொல்லுதும். அவ எதுக்கு உனக்கு கால் பண்ணுறா அப்படின்னு. தெரியல மீனா, அவங்க எதுக்கு கால் பண்ணுறாங்கன்னு எனக்கு என்ன தெரியும். ஆனால் நான் எடுக்கலை. ஃபோன் அட்டன் பண்ணி பேசினா தானே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. சரி மீனா, அப்போ ஃபோன் அட்டன் பண்ணி பேசிப்பாரு அப்படின்னு. எதுக்குங்க, ஏற்கனவே தேவையில்லாத பொய்யெல்லாம் சொல்லிட்டு திரியிறா. நான் எடுத்து ஏதாச்சும் பேச அப்புறம் அதையே எவிடன்ஸாக வச்சுக்கிட்டு நமக்கு எதிராக கூட அவள் திருப்பி விடுவா. அப்படிப்பட்டவ தான் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. அப்படின்னு சொன்னதும், அதுவும் கரெக்டாக மீனா, இந்த பார்லர் அம்மா கிட்டலாம் கொஞ்சம் தள்ளி தான் இருக்கணும். நாம் எதுக்கு தேவையில்லாமல் வாயை கொடுத்துக்கிட்டு எங்கேயாச்சும் அடிச்சுக்கிட்டு இருக்கட்டும் விடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவும் சொன்னதுனால மீனாவும் ஃபோன் எடுக்கிறது இல்லை, யாருமே எடுக்க மாட்டேன்றாங்க. ஸோ நம்ம ஃபோன் பண்ணால் கண்டிப்பாக யாரும் எடுக்க மாட்டாங்க. ஸோ எடுப்பாங்கன்னு நினச்சோம், ஆனால் எடுக்கல. பரவாயில்ல, நேரில் போய் பார்க்கலாம் அப்படின்னு ரோகிணி கிளம்பி வராங்க. இன்னொரு பக்கம் முத்து நேராக செல்வத்து வீட்டுக்கு திரும்பவும் செல்வத்தை பார்க்க போகிறாங்களா. அப்போது செல்வம் வீட்டில் இருக்காரு. வாடா முத்து அப்படின்னு. என்னடா என்ன பண்ணுற அப்படின்னு. என்னடா நான் என்ன பண்ணுவேன், எப்படி அந்த 5 லட்சம் கொடுக்குறதுன்னு தெரியாமல் தான் ரொம்ப புலம்பிகிட்டு இருக்கேன். இந்த வீடுக்கு கூட வாடகைக்கு தாண்டா இருக்குது. இந்த வீடு சொந்தமாக இருந்தால் கூட இந்த வீட்டு பத்திரமோ இல்லை இந்த வீட்டையோ விற்கலாம். ஆனால் அதுக்கு கூட வழி இல்லையடா. நான் என்ன பண்ணுவேன்? பொண்டாட்டி இன்னும் கையிலன்னு அவர்கிட்ட கூட எதுவுமே இல்லை. ஸோ அவள் கழுத்தில் போட்டிருக்கிற தாலி தவிர வெறும் தங்கம் கூட எங்ககிட்ட இல்லைடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஏய்
என்னடா பேசிகிட்டு இருக்க நீ? எந்த சூழ்நிலையும் பொண்டாட்டி கழுத்தில் இருக்கிற தாலியை மட்டும் கழுத்தை அடக விற்கணுன்ற நினப்பு மட்டும் எந்த ஆம்பளைக்குமே வந்துடக்கூடாதுடா அப்படின்னு சொல்கிறாங்க. வேற என்னென்ன பண்ண முடியும் முத்து? வேற எங்கே கடன் தான் வாங்கணும்? என்னை நம்பி யாரா கடன் கொடுப்பான் அப்படின்னு. பரவாயில்லடா, ஆனால் என்னை நம்பி கடன் கொடுப்பாங்க, நான் வாங்கி கொடுக்குறதுல ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும்போது, டி முத்து நீ மட்டும் வாங்கி மட்டும் கொடுடா, நான் எப்படியாச்சும் கட்டிக்கிறேன் அப்படின்னு. அது தெரியுறா செல்வம், ஆனால் உனக்கு இப்போ சரியான வேலை இல்லையே, நீ எப்படி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து யோசிக்கும் போது, ஏண்டா முத்து நீ எப்படி பேசினா எப்படி அப்படின்னு. அதுக்காக தான்டா செல்வம் அந்த அருண்கிட்ட பேசி எப்படியாச்சும் காசை கம்மி பண்ணலான்னு பார்த்தா அவன் என் மேலே இருக்கிற கோவத்தில் உன்கிட்ட பணம் அதிகமாக கேட்டுட்டான். இதுக்கு மேலேயும் அவன் கம்மி பண்ணுற மாதிரி தெரியல. இதுக்கு மேலே நம்ம கம்மி பண்ண சொல்லி கேட்டால் கண்டிப்பாக ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவான் அப்படின்னு தான் நானுமே ஒத்துக்கிட்டேன். ஆனால் வேறு வழி இல்லைடா, எப்படி தான் வாங்குறதுன்னு ஒன்றுமே புரியலை. கண்டிப்பாக கவலைப்படாதடா, உன்னுடைய இந்த நிலைமைக்கு ஒரு விதத்தில் காரணம் நானும் ஆச்சு, அதனால் நானும் உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு. ஆனால் என்னென்ன பேசுனீங்க, நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னு அவங்களோட மனைவி கேட்கவும், இல்லைடா முத்து அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்கிறாங்க. விடுடா செல்வம், இதெல்லாம் நீ நினச்சி கவலைப்படாத. என் மேலே இருக்கிற கோவத்தில் அருண் உன்கிட்ட 5000 கேட்டான், நான் பாதி பணத்தை எப்படியாச்சும் பண்ணுறேன், ஆனால் மீதி பணத்தை நீ ஏற்பாடு பண்ணிவிடடா அப்படின்னு கேட்கவும், சரிடா முத்து நீ எனக்காக இவ்வளோ தூரம் யோசிக்கிற, நான் எப்படியாச்சும் பாதியை ஏற்பாடு பண்ணுறேன், ஆனால் என்னமோ ஒன்று பண்ணுறேன், வீட்டில் இருக்கிற பொருளை விற்கிறனோ இல்லை என்னமோ ஒன்று பண்ணுறேன், நான் காசை ரெடி பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சொல்லுவோம், இதை சொல்லிவிட்டு உங்ககிட்ட உன்னை பார்த்து எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு போகலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி முத்து எல்லாம் சரிதான், ஆனால் நான் இப்படியே வீட்டில் உட்காந்துட்டு இருக்க முடியாதுல்ல, என் குடும்ப செலவை பார்க்கணுண்டா முத்து, அதுக்காக எனக்கு எங்கேயாச்சும் ஒரு வேலை ஏற்பாடு பண்ணி கொடுடா, என்ன வேலையாக இருந்தாலும் சரிடா நான் பார்க்குறேன், எனக்கு என் குடும்பத்தை பார்த்துக்கிற அளவுக்கு ஒரு நாளைக்கு 100-200 வந்தால் கூட போதுண்டா, அதை வச்சு நான் என் வீட்டு செலவை பார்த்துக்கிறேன், பத்தாததுக்கு இந்த கடனுக்கு ரெடி பண்ணணும், அதுக்காக தான்டா முத்து அப்படின்னு சொல்லவும், சரி செல்வம் நீ கவலைப்படாத, நான் எங்கேயாச்சும் ஏற்பாடு பண்ணுறேன். அம்மா இன்னொரு விஷயம், உங்களுக்கு பூ கட்ட தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் தெரியும்ண்ணே அப்படின்னு சொல்லவும், சரிம்மா அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், மீனா கூட சேர்ந்து இனி பூ கட்ட ஆரம்பிங்க, அதில் உங்களுக்கு கொஞ்சம் வருமானம் வரும், நான் மீனாவை கொடுக்க சொல்கிறேன், அவளும் இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அவளுக்கும் ஆள்கள் தேவை, நீங்கள் அவங்க கூட சேர்ந்து பூ கட்டுங்க, உங்களுக்கு ஒரு வருமானம் வர மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லவும், நல்ல ஐடியா சொன்ன முத்து, இங்கே பாரு நீ நாள் எழுந்து மீனா சிஸ்டர் கூட சேர்ந்து பூ கட்ட ஆரம்பி சரியா, அவங்க கூட நல்லா கட்டி கொடுத்தனா உனக்கு கண்டிப்பாக பணம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்னு. டே உன்னோட குடும்ப சூழ்நிலையை புரிஞ்சுதான்டா நான் உனக்கு இந்த மாதிரி எல்லாம் ஹெல்ப் பண்ணுறேன், புரிஞ்சுக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நேராக வந்து வீட்டுக்கு வராங்களா ரோகிணி, அவங்கள பார்த்த உடனே அண்ணாமலை விஜயா எல்லாருமே பயங்கரமாக கோவப்படுறாங்க. ஏன் என்ன ரோகிணி கால் பண்ணால் எடுக்கலன்னு உடனே வீட்டுக்கே வந்துட்டாளா, அத்தை இந்த அளவுக்கு கோவப்படுறாங்க அப்படின்னு மீனாவும் வந்து பார்க்குறாங்க. ரோகிணி பார்த்த உடனே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்போ நீ எதுக்குமா இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து கேட்குறாரு. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை நான் மீனாவை கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு. என்னை பார்த்து பேச உனக்கு என்ன இருக்குது, என்கிட்ட என்ன பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் மீனா நான் உங்ககிட்ட தான் கொஞ்சம் பேச வந்திருக்கேன் அப்படின்னு. என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்கவும், நான் உங்களுக்கு பல தடவை கால் பண்ணேன் எடுக்கலை அப்படின்னு. இப்போ அதுக்கு என்ன இப்போது, அதுக்காக வீட்டில் நேரடியாக வந்துடுவீங்களா, நீ பண்ணதெல்லாம் போதும், இதுக்கப்புறமா நீ எதுவும் பண்ண வேணாம், என்னை வச்சு ஏதாச்சும் பிளான் பண்ணலான்னு நினைக்கிறியா அப்படின்னு. ஏன் மீனா அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு. ஏன்னா நீ அப்படி நடந்துக்கிறியே, எல்லா விதத்துலேயும் உன்னை சந்தேகப்படுற மாதிரி தானே நீ வச்சுருக்க, ஒரு விஷயத்துலையாச்சு உன்னை நம்புறதுக்கு எங்ககிட்ட என்னடி இருக்குது அப்படின்னு மீனா கேட்கவும், ப்ளீஸ் மீனா நான் இப்போ என் பையனுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு. என்ன இப்போது கிறிஷ்க்கு என்ன அப்படின்னு கேட்கவும், இல்லை மீனா கிறிஷ்க்கு 2 நாளாக ரொம்ப ஃபீவராக இருக்குது, நேற்றுலேருந்த விட இன்றைக்கி அதிகமாக ஃபீவராக இருக்குது, நாங்களும் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் செக் பண்ணி பார்த்தோம், ஆனால் சரியாயிடும் தான் சொல்கிறாங்களே தவிர அவனுடைய உடம்புக்கு எந்த மருந்து மாத்திரையும் ஏற்றுக்க மாட்டேங்குது, அவன் உன் பேரையும் முது பேரையும் சொல்லி புலம்பிகிட்டே இருக்கான், அதான் மீனா உன்னை பார்க்க வந்தேன் அப்படின்னு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு. என்ன மீனா இவ்வளோ தெளிவாக சொன்னதுக்கப்புறமும் இப்படி பேசுகிறீங்க, நீங்களும் முத்துவும் வந்து பார்த்தா கொஞ்சம் கிறிஷோட உடம்பு சரியாயிடும், அதுக்காக தான் மீனா அப்படின்னும். அதெல்லாம் எங்களால் முடியாது, நாங்கள் வந்து யாரையும் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது முத்து கரெக்டாக திரும்பவும் வீட்டுக்கு வராரா. இவங்க ரோகிணியை பார்த்த உடனே, இப்போ நீ எதுக்கு இங்கே வந்த, என்ன மீனா எல்லோரும் நிற்க வச்சு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. டே அவள் பாட்டுக்கு ஏதோ வந்தா, என் பையனுக்கு உடம்பு சரியில்லை, நீ வா உன் புருஷவான்னு கூட்டுட்டு நின்றுட்டுருக்காடா, அவளை வீட்டை விட்டு போக சொல்லி நாங்களும் எவ்வளோ சொல்லிட்டு இருக்கோம், அவள் சொல்ல கேட்காம நின்றுட்டுருக்காடா அப்படின்னு விஜயா வந்து பேசுவோம். என்ன மீனா
மீனா என்னாச்சு அப்படின்னு. இல்லைங்க கிறிஷ்க்கு ஏதோ உடம்பு சரியில்லையா, கிறிஷ் நம்மளோட பேரை சொல்லி புலம்பிட்டு இருக்கானா, அதான் வந்து பார்க்க சொல்லி கூட்டிகிட்டு இருக்கா அப்படின்னவும், என்ன மீனா இவ பண்ண தப்புக்கு இவங்கெல்லாம் பண்ண தப்புக்கு கிறிஷ் என்ன பண்ணுவா, நாம் வா சின்ன குழந்தை அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறான் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னவும், என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு அண்ணாமலையை பார்க்குறாங்க. முத்து கரெக்டாக தானம்மா சொல்கிறான் அப்படின்னு. மாமா அத்தை அப்படின்னு விஜயாவை பார்க்கவும், இந்த பயம் இருந்தால் பொழிச்சுப்படி நீ. ஏங்க அவ எதுக்கு போகணும், இந்த வீட்டில் இருந்து யாரும் போய் அந்த பையனை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அவள் யார் நமக்கு, முதல்ல அவளுக்கும் நமக்கு எந்த சம்மந்தம் இருக்குது, முதல்ல அந்த பையனுக்கும் நமக்கு எந்த சம்மந்தம் இருக்குது, எவனோட பிள்ளையோ அதை பார்க்க இவங்க எதுக்கு போகணும், அதெல்லாம் ஒன்றும் போக தேவையில்ல. அவள் வந்து கூப்பிட்டா இவங்க எல்லாரும் கிளம்பி போயிடுவாங்களா, என்னடா உன் மனசில் நீ என்ன நினச்சிட்ருக்க அப்படின்னு முத்துவை பார்த்து திட்டிகிட்டு இருக்காங்க. விஜயா சின்ன குழந்தை, உங்களோட பிரச்சனைக்குள்ள அந்த பையனை ஏன் வெறுக்கிற, இவ்வளோ நாள் கிருஷ்ணன் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்திருக்கான், அவனுக்கு உடம்பு சரியில்லை, முத்துவும் மீனாவும் பார்க்கணுன்னு புலம்பிட்டு இருக்கும்போது போய் பார்க்கலன்னா எப்படி, இங்கே பாரு மனிதாபமானன்னு ஒன்று வேணும் சரியா. முத்து மீனா நீங்கள் இவ பேசுறதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க, போய் முதல்ல கிருஷ்ணை பார்த்து அவனுக்கு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும், சரிங்கம்மா மீனா வா உடனே கிளம்பலாம் அப்படின்னு முத்து கூப்பிட்டுட்டு கிளம்புறாரு. அவங்க பாட்டுக்கு அவங்க காரில் போயிடுறாங்க. ரோகிணி வந்து ரொம்ப தேங்க்ஸ் மீனா, ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கிளம்பி போயிடுறாங்க. என்னம்மா இது வந்தா முத்து மீனாவை கூப்பிட்டா சைலண்டாக கூப்பிட்டுட்டு கிளம்பிட்டா, ஒன்றும் புரியலையம்மா. ஒரு வேளை இங்கே நடக்கிற பிரச்சனை நமக்கு எதிராக அவள் கோர்ட்டில் சாட்சிகளை சொல்லி டிவோர்ஸ் கிடைக்காம பண்ணிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் காரணம் இந்த முத்து மீனாவுமே. இப்படி அவங்க 2 பேரும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அவள் கூப்பிட்ற இழுப்புக்கெல்லாம் போயிட்டே இருந்தா எனக்கு எப்படிமா டிவோர்ஸ் கிடைக்கும், அவங்களும் ஒரு காரணமா அப்படின்னு கேட்கும்போது, டேய் அவளுக்கு கல்யாணம் ஆன விஷயத்த சொன்னதே அவங்க 2 பேரும் தான். அப்படி இருக்கிறப்போ எப்படிடா அவங்க 2 பேரும் இதுக்கு காரணமாக இருப்பாங்க, ஏதாச்சும் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காதுடா. அவள் பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு துடிச்சிட்டு வந்துட்டு இருக்கா. இங்கே பாரு மனோஜ், இதுலேருந்து நல்லா ஒன்று புரியுது மனோஜ், அவள் பிள்ளைக்கு ஒன்றுனா அவள் துடிச்சு போகிறா, அவள் பிள்ளைக்கு ஒன்றுன்றதுக்காக இங்கே வந்து காலை வேளாத கரையை கூட்டிகிட்டு போகிறா. என்னடா மனோஜ் இதை பற்றி நம்மளோட காரியத்தை நம்ம சாதிச்சுக்கலாமா அப்படின்னு விஜயா சொல்லவும், என்னம்மா சொல்கிற நீ, ஒன்றும் புரியலை அப்படின்னு. டே அந்த பையனுக்கு ஒன்றுனா அவள் துடிக்கிறா, அதான் அந்த குட்டி பையன் கிருஷ்ணன், அந்த பையனை தூக்கிடலாமா, அவளை தூக்கி வச்சுக்கிட்டு என் பையனுக்கு டிவோர்ஸ் கொடுத்தாதான் அவனை விடுவேன்னு மிரட்டலாமா அப்படின்னு. அம்மா அவள் அதையே ஆதாரமாக வச்சுக்கிட்டு ஏதாச்சும் நம்மளை ஜட்ஜிக்கிட்ட மாட்டி விட்டுற போகிறாமா அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. நீயும் அப்பாவும் கரெக்டாக தானே யோசிக்கிற, ஆனால் அதை அவள் செய்ய மாட்டா, ஏன்னா அவள் பிள்ளை அவளுக்கு முக்கியம். அவள் இந்த பிள்ளைக்காக தானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவ்வளோ போய் சொன்னா நாடக மாட்டினா, இப்பயும் அதுக்காக தான் ஓடி வந்து போகிறா. அதனால் கண்டிப்பாக வந்து அவள் சொல்ல மாட்டா. அப்படி நம்ம நடிப்போம், நாம் தூக்கினா தானே நாம் தான் கடத்தி வச்சுட்ருக்கோன்னு தெரிஞ்சு ஏதாச்சும் பண்ணுவா. நாம் இல்லாமல் வேற ஆளுங்க மூலிமா அந்த பையனை கடத்தி வச்சுக்கிட்டு நமக்கு டிவோர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் மிரட்டி வச்சுட்டு இருந்தா கண்டிப்பாக டிவோர்ஸ் கிடைச்சிடும்ல அப்படின்னு சொல்லவும், அம்மா நல்ல ஐடியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜும் விஜயாவும் முட்டாள்தனமாக ஒரு விஷயத்தை யோசிச்சு வச்சிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் அங்கே முத்துவும் மீனாவும் கிருஷ்ணை பார்க்க போகிறாங்க. போய் பார்த்தா உண்மையிலே கிருஷ்க்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. வாங்கிட்டு வந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுட்டு கிரிஷ் அப்படின்னு முத்து சொல்லவும், முத்து அங்கிள் மீனாண்டி வந்துட்டிங்களா, என்னை பார்க்க நீங்கள் வந்துட்டிங்களா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு. கிருஷ்ண என்னடா அது உடம்பு நெருப்பாக குதிக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அங்கிள் நீங்கள் தான் என்னை பார்க்க வரமாட்டீங்கல்ல, அதனால உங்களை நினச்சி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் என்னை பார்க்க வந்துட்டீங்கல்ல, உங்கள் கூடயே என்னை கூட்டிகிட்டு போங்க அங்கிள், நான் உங்கள் கூடயே வரேன் அங்கிள் அப்படின்னு கிரிஷ் வந்து அழுகிறாங்க. கிரிஷ் இப்படியெல்லாம் நீ பேசக்கூடாது, உனக்கு உடம்பு சரியில்லை சரியா, ரெஸ்ட் எடுக்கணும். அப்புறம் மாத்திரை போட்டியா அப்படின்னு. ஆண்டி மாத்திரை போட்டேன். ஏன் ஆண்டி எல்லாருமே இப்படி பேசுகிறீங்க, என் அம்மா தான் தப்பு பண்ணிட்டாங்க, என் அம்மா சாரி கேட்டுட்டாங்கல்ல, என் அம்மாவையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனான்ல, ஏற்கனவே என்னோட டேடி இறந்ததுனால தான் என் அம்மா மனோஜ் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் இப்போ நீங்களும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு பார்க்குறீங்க. நாங்கள் எங்கே போவோம், எனக்குன்னு யார் இருக்கா, நீங்கள் நான் அம்மா மனோஜ் அப்பா தாத்தா பாட்டி எல்லாருமே சேர்ந்து ஒன்றா ஒரே குடும்பமாக சந்தோஷமாக வாழலாம் ஆண்டி. ப்ளீஸ் ஆண்டி ப்ளீஸ் முத்து அங்கிள், எப்படியாச்சும் தாத்தா பாட்டிக்கிட்ட சொல்லுங்கள். பாட்டி தான் ரொம்ப கோவமாக இருக்காங்கல்ல, எனக்கு தெரியும் பாட்டி தான் அம்மாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு நினச்சிட்டே இருக்காங்க. அதனால் பாட்டிக்கிட்ட நீங்கள் பேசுங்க முத்து அங்கிள், நீங்கள் பேசினா ஆண்டி கண்டிப்பாக கேட்பாங்க, பாட்டி கேட்பாங்க அப்படின்னு கிரிஷ் அழுகுறாங்க. அந்த சமயத்தில் தான் முத்து இருந்துக்கிட்டு, கிரிஷு அழுகாதடா அழுந்தா ரொம்ப ஃபீவர் அதிகமாகிடும் அப்படின்னு, நீங்கள் எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க அங்கிள், இதெல்லாம் சேவிங்க அப்படின்னு. ஆண்டி சொல்லுங்க ஆண்டி அப்படின்னு மீனாவும் முத்துவும் பார்க்க கேட்கவும், அப்போ தான் அவங்களோட பாட்டியும் இங்கே ரோகிணியை வந்து, கிரிஷ் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு அவங்க 2 பேரும் உன்னை பார்க்க வந்திருக்காங்க, அவங்கக்கிட்ட நீ இப்படியா பேசுவ அப்படின்னு. இல்லைம்மா உனக்காக நானாச்சும் முத்து அவங்கக்கிட்டேயும் மீனாட்டிக்கிட்டே பேசுகிறேன், நான் பேசுறதுனாலாச்சு அவங்களுடைய மனசு மாறல அப்படின்னு நினைக்கிறாங்க, அதாவது சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க
அவங்களுடைய பாட்டியுமே கிரிஷ் அப்படியெல்லாம் பேசக்கூடாது, ஆன்ட்டியும் அங்கிளும் உன்னை பார்க்க வந்திருக்காங்கல்ல, உனக்கு முதல்ல உடம்பு சரியாகட்டும், அப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு கிரிஷ் கிட்ட சொல்கிறாங்க. கிரிஷுமே சரி அப்படின்னு அவங்க பாட்டிக்கிட்ட ஓகே சொல்கிறாங்க. மீனா, அவன் உடம்பு சரியில்லானதுலேருந்து எதுவுமே சரியாக சாப்பிடல, இதில் கஞ்சி காய்ச்சி வச்சுருக்கேன், இது உன் கையில் கொடுமேனா, நீ கொடுத்தா கொஞ்சமாக வச்சு சாப்பிடுவான் அப்படின்னும், சரிம்மா கொடுங்க அப்படின்னு அதை வாங்கி, கிரிஷ் நீ எதுவுமே சாப்பிடலையா அப்படின்னு முத்து கேட்குறாங்க. மீனாட்டி ஊட்டி விடுறாங்க பார், முதல்ல இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லவும், வேண்டாம் அங்கிள் அப்படின்னு, கொஞ்சமாக சாப்பிடு கிரேஷ், இப்படியே இருந்தால் உனக்கு தெம்பு இல்லாமல் போயிடும், நீ நல்லா தெம்பாக படித்து நல்லா பெரிய ஆள் ஆகணும் சரியா, முதல்ல சாப்பிடு அப்படின்னு கிரிஷும் மீனாவும் சாப்பிட வைக்கிறாங்க. கிரிஷ் கொஞ்சமாக சாப்பிட்றாங்க. சரி கிரிஷ் பார்த்து பத்திரமா இரு, நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு. முத்து அங்கிள் என்னை பார்க்க வர மாட்டீங்களா அப்படின்னு, இல்லை கிரிஷ் உன்னை பார்க்க நாங்கள் அடிக்கடிக்க வரோம் சரியா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போகிறாங்களா. ரொம்ப தேங்க்ஸ் மீனா, முத்து நான் கூப்பிட்டவனே வந்ததுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்காக ஒன்றும் இல்லை, கிரிஷ்காக தான், அந்த பிள்ளைக்காகவாச்சு திருந்தி நேர்மையாக வாழ்கிற வழியா பாரு, இப்படி போய் சொல்லிக்கிட்டு கோர்ட்டில் கேஸை இழுக்கடிச்சிட்டே இருக்காது சரியா அப்படின்னு மீனா சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் ரோகிணியோட அம்மா சொல்கிறாங்க, என்ன கல்யாணி இது இப்போ கூட இப்படி பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு. அவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போகட்டும், என்னோட பையனுக்காக தான் நான் போய் அவங்க கிட்ட நின்னேன், ஆனால் மற்றபடி நான் அந்த வீட்டுக்குள்ளே வாழ்கிறதுக்காக என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் கண்டிப்பாக செய்வேன். அது முத்து மீனாவாக இருந்தால் என்ன, அவங்களால தான் என் வாழ்க்கை இந்த நிலைமைக்கு ஆனதுக்குமே காரணம். அவங்க இப்படியெல்லாம் பேசுறதுனால நான் அமைதியாக விட்டுருவேனா, என்னானாலும் சரிம்மா, இப்போ கிருஷிக்கு உடம்பு சரியாகட்டும், அதுதான் எனக்கு முக்கியம், அப்புறம் நான் மனோஜோட விஷயத்த பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியும் அவங்க பாட்டுக்கு கிருஷ் கிட்ட போயிடுறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, இங்கே விஜயாவும் மனோஜும் கிருஷை கடத்தணும்னு பிளான் போட்டுட்ருக்காங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்க, ஸோ அப்படி அவங்க நினச்ச மாதிரி கிருஷை கடத்த போகிறாங்களா, அப்படி கடத்தினா கண்டிப்பாக செந்தாமணி வச்சு தான் கடத்துவாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.